ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அழகு குறிப்பு தாங்க நம்ம சொல்ல போகிறோம். இந்த வெயில் சீசன் மாறி மாறி வரும்போது நம்மளோட ஃபேஸ் ரொம்பவே வறண்டு போய் கோடுகள் கூட நிறைய கிராச்சஸ் மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி வராமல் உங்களோட ஃபேஸை நல்லா வலுவலுன்னு நல்லா கிளியராக வச்சுக்க சுத்தமாகவும் கிளியராகவும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதே சமயம் நல்ல வலுவலுன்னு இருக்கணும் இல்லையா ஸ்கின்னை. அப்போ தான் நம்மளோட ஸ்கின்னை பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஃபேஸில் ரிங்கிள்ஸ்லாம் இல்லாமல் வலுவலுப்பாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸுங்க, வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எப்பொழுதுமே நம்ம எந்த ஃபேஷியல் பண்ணாலுமே நம்ம கொஞ்சம் தேன் எடுத்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக தடவிட்டு மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணோம் அப்படின்னாலே ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாலை வச்சு தொடச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். ஓகேவா? எப்பொழுதுமே தேன் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப மென்மையை கொடுக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு காய்ச்சாத பாலை எடுத்துக்கோங்க. நல்ல இந்த காட்டன் ஒன்று வச்சு நல்லா பாலில் நினச்சிட்டு அப்படியே நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணி நல்லா அப்படியே தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்தோடனே பால் நல்ல மென்மையாக இருக்குது பார்த்திங்களா. ஸ்கின்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் முகத்தில் உள்ள எண்ணெய் அழுக்கு எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடும். ஃபஸ்ட்டு பாலை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அடுத்தது தான் நம்ம தேன் வச்சு செய்ய போகிறோம். இந்த பால் வச்சு தொடச்சோடனே நமக்கு ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்கும். அடுத்தது ரிங்கிள்ஸ்லாம் வராமல் இருக்கணும் இல்லையா. இதுக்கு கொஞ்சமாக தேன் எடுத்துக்கோங்க. அதோட ஆலுவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. ஆலுவேராவில் பார்த்திங்கன்னா நிறையவே ஸ்கின் அந்த ரிங்கிள்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தேன், ஆலுவேரா ஜெல் போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே நல்ல ஒயிட் கலரில் ஜெல் மாதிரி வந்துடும். ஓகேவா? தேனும் இதுவும் ரொம்ப கலக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும் ஸ்கின். பார்த்திங்கன்னா இதை ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம நல்லா மசாஜ் பண்ணணுங்க. இந்த ஃபேஸில் கோடுகள்லாம் இல்லாமல் நல்ல சைனிங்காக வலுவலுப்பாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா மசாஜ் க்ரீம் மாதிரி வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஜென்டலாக மசாஜ் பண்ணுவோம். எப்போதுமே ஸ்கின்னை பொறுத்தவரையில் நம்ம ரொம்ப அப்படியே அழுத்தி நம்ம ஃபேஸை வச்சு அழுத்தி கைகளால் அழுத்தி கொடுக்கும்போது ஃபேஸ் ரொம்ப ரப்பாகிடும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக மென்மையாக நம்ம ஸ்கின்னை நல்லா ரொட்டேட் பண்ணி மசாஜ் பண்ணணும். அந்த மசாஜ் ஸ்டைல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா மசாஜ் பண்ணும்போதே கண்களில் சுற்றி இப்படியே மசாஜ் பண்ணோம். அடுத்தது இப்படி ஹெட் மசாஜ் இப்படி பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஸ்கின் நமக்கு ஸ்கிரிப்பாக தொட்டு இது மாதிரி மசாஜ் பண்ணி இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டு போகும்போது அந்த ஸ்கின் லூஸ் ஆகி அப்படியே இறங்காமல் இருக்கும், நல்லா டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேஸ் கடைசியாக இப்படி ஏற்றி தான் நம்ம ஸ்கின் மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா முகம் ரொம்ப இளமையாகவும் இந்த சுருக்கங்கள் எல்லாமே நல்லா அழகாக இருக்குங்க. இது ரெண்டாவது ஸ்டெப்பு பண்ணி முடித்தாச்சு. மூணாவது பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு பச்சரிசி மாவு இல்லை அரிசி மாவு எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் தயிர் இல்லை பால் உங்களுக்கு என்ன வீட்டில் இருக்கோ அதை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேக்குக்காக ரெடி பண்ணுறோம். கொஞ்சம் காய்ச்சாத பால், கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் கடலை மாவு, இது 2 3யும் நல்லா திக் பண்ணி நல்லா திக் பேஸ்ட்டாக வந்துடும். அதில் ரோஸ் வாட்டர், உங்களுக்கு பாலோட கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் சேர்த்துக்கிட்டோம்னா கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அதே சமயம் ஃபேஸில் ரிங்கிள் வராது. பச்சரிசி மாவில் நிறைய கொலாஜின் சத்து இருக்கு இல்லையா, அது நல்லா நம்ம ஸ்கின்னை பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ரொம்ப கலராகவும் நல்ல யங்காகவும் ரிங்கிள்ஸ்லாம் இல்லாமல் சூப்பரான ஒரு ஸ்கின் கிடைக்குங்க. இதை பேக் எப்பொழுதுமே நம்ம மேல் நோக்கி இந்த மாதிரி பேக் போடணும். கண்கள்லேயும் இந்த மாதிரி மேல் நோக்கி போட்டோம் அப்படின்னா இந்த சுருக்கங்கள்லாம் இல்லாமல் ஃபேஸ் ரொம்பவே பிரைட்டாக ஒயிட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சூப்பரான அழகான ஃபேஸ் கிடைக்குங்க. இது ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான். ரொம்ப அழகாக வீட்டிலேருந்தே நம்ம பண்ணிக்கலாம். ரெகுலராக இதை பண்ணும்போது உங்களுக்கு ரிங்கிள்ஸ்லாம் வராது. பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. ஒரே இதில் ஒரே ஸ்டெப்பில் இவ்வளோ அழகாக இருப்போமா அப்படின்னு நமக்கே தோணும். அந்தளவு சூப்பரான ரிசல்ட்டு இதில் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம திருச்சி அம்மு செவனை இந்த சேனலில் நிறைய டிப்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் அதிக அளவில் டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். நம்மளோட சேனலில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.